போன பாட்டில் நம்ம மாமா கிட்ட நம்ம வந்து சர்ச்சுக்கு போகிறோம்னு சொல்லியிருப்போம். நம்ம மாமாவும் நம்ம துரோகியாக இருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்ற விஷயத்த மாமா யாருக்கும் ஃபோன் பண்ணி ஸ்பைடர்மேன் சர்ச்சுக்கு தான் போகிறான், அவனை அங்கேயே பிடிச்சிக்கோங்க அப்படின்றத நம்ம மாமா சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே நம்ம மாமா என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸ்பைடர்மேனை பிடிக்க தான் செய்யணும், அவனை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி தான் வில்லன் கிட்டே நம்மளை போட்டு கொடுத்துருப்பாரு. இப்போ நம்ம சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் உண்டாயிடுச்சு. ஸோ பின்னை வந்து நம்ம வந்து இது பண்ணுறோம், பின்னே நம்மளாம் வந்து ஒன்றா இருக்கலாம், பின்னே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஜோக்கெலாம் போட்டு அப்படியே பின்னை வந்து கொஞ்சம் அப்படியே கூல் டவுன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கும் பின்னுக்கும் சண்டே ஆயிடுச்சுல அதனால். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம மாமா வில்லனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்ல, ஸ்பைடர்மேன் சர்ச்சுக்கு தான் போகிறான் அப்படின்னு சொன்னேன். வில்லனோட குரூப் என்ன பண்ணுது, நம்மளை அட்டாக் பண்ண வரானுங்க. யாரும் அந்த மாட்டு பையன், ஐயோ அப்பா பின்னுதான் வரமா இருமா, ஐயோ பின்னோட காலை புஷா நினைக்கிறேன். ஐயோ மாமாங்க புஷ்டாங்க, புஷ்டு என்ன பண்ணுறான், இழுத்துட்டாங்க. ஐயோ ஈத்து அப்படியே வந்து சுற்றுறாங்க, ஏதோ வந்து சப்பாத்தி மாமே சுற்றி கீழே தள்ளி விட்டான். வந்துட்டான ஸ்பைடர்மேன், வாத்தலை குத்து போடுறா மண்டையில். ஓகே गाइस, இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு இந்த கேம்லேக்குள்ளே போய் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இந்த கேம்ப்ளே வீடியோ. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பைடர்மேனோட மூக்கிலே ஊதி ஸ்பைடர்மேனை தள்ளி விட்டா. அப்புறம் என்ன பண்ணுறான்னா வந்து அப்படியே பூச்சி அப்படியே அது கழுத்து பூச்சி அப்பா வயிற்ற போட்டு அழுத்துறாங்க. ஹீரோ சிஸ்டமே எரர் ஆயிடுச்சு. அப்பா போட்டான்டா, கீழே போட்டான்டா, செத்துறான் நினைக்கிறேன். சிஸ்டம் எரர். யார் இவன், நீயா? டேய் துரோகி சைமன் தானே இவன். சைமன் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து, டே தம்பி இங்கே பார்த்துக்கோ, நான் வந்து உனக்கு சில விஷயங்கள்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. நீ தேவையில்லாமல் என் வழியில் குறுக்க வர. நான் உன்னை நேருக்கு நேர் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை, இப்போ அதை நிறைவேறிடுச்சு. ஓ உன் மேலே கை வைக்க முடியாதா அப்படின்னு சிரிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து, இப்போ வந்து நான் என் கேப்சூல் எங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன்ற உண்மையை சொல்லு அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்கான். கைஸ் நம்ம வந்து கேப்சூல் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து கோவத்தில் இருக்கான். என் கேப்சூலை கொடுத்துட்றான்னு சொல்லிகிட்டே இருக்கான். நம்ம எங்கே அந்த கேப்சூல் வச்சிருக்கோன்னு வச்சு சொல்லவே மாட்டோம். ஆனால் சைமனுக்கு செம கோவம் வருது. டேய் ஒழுங்காக கொடுத்துட்றான் என் கேப்சூலை. நான் வந்து கேட்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சொல்கிறோம், டேய் நீலாம் எனக்கு ஒரு குழந்தை மாதிரிடா, உன்னை நினச்சா நான் ஈஸியாக போட்டுருவேன். அந்த கேப்சூல் வந்து எனக்கு பணம், புரியுதா? அதில் நான் கோடிக்கணக்கில் சம்பாதிப்பேன். சரி நான் ஜிம்முக்கு கிளம்புறேன், இன்றைக்கி வேறு லெக்கு டே நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன் எப்போவுமே ஜிம்மில் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஏய் இந்த 2 பேரையும் அடித்து நாக் அவுட் பண்ணி கேப்சூல் எங்கே இருக்குன்ற விஷயத்தை கண்டுபிடிங்கடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு போகிறான். ஆடா பாய்களா கட்டி போட்டாங்களே. இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, பிரிட்ஜிலே உன்னை முடிச்சிருக்கணும், இவ்வளோ தூரம் உங்களை விட்டுருக்கவே கூடாதுடா. அப்பா யோமா இரா அப்பா சொல்லிடுறாட்டா, கேப்சூல் எங்கே திரும்ப இருக்குது இரா சொல்கிறாட்டா, அடிக்காதீங்கடா. ஐயோ ஃபின்னு ஏதோ பண்ணு பின்னு, கேப்சூல் எங்கே திரும்ப இருக்குது சொல்லிடுறாட்டா. இன்விசிபிளாக அவன் கூட முடியலையே. எப்போ அடிக்கிறேன், வயிற்றுல அடிக்கிறேன் வேணாம் பிளாஸ்டா போகிறா வேணாம் ஃப்ளாஸ்டா பின்ன வாமா பார்த்துக்கலாமா, இனிமேல் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுமா. எப்பாடி எப்படிலாம் அச்சு போட வயிற்றுலேயே அடிச்சிட்டாங்க. பின்னே கொஞ்சம் கை வச்சு தூக்குது அப்படியே நடிப்போம். பின்ன எஞ்சிங் முள்ள பின்னு கொஞ்சம் அப்படியே தோல் போட்டுக்கலாமா? ஓகே பின்னு. அப்பா அம்மா நடக்க முடியல, அப்படியே நீ ஏன் தள்ளிட்டு தூக்குறியா பின்ன, தூக்கிட்டு போறியா? ஐயோ அப்பெல்லாம் கேட்டால் வந்து அசியமாக திரி விட்டுருவோம் போல இருக்கா. சரி ஓகே பின்ன அண்ணனை தள்ளிட்டு போமா. ரைட்டு ஓகே ஃப்ரெண்ட், ஆக்டிங்கை நிறுத்திக்கலாம். எனக்கு உடம்பு நல்லா தான் இருக்குது, ஒரு ஆக்டிங் போட்டேன். சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்ம உண்மையான கேமுக்குள்ளே வரலாம். சைமன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொலைவெறியில் இருக்கான் நம்ம மேலே. ஏன்னா வந்து நம்ம கேப்சூல் எடுத்து வச்சுருக்கோம்ல, ஆனால் ரைனோ விட்டு அடிக்கிறாங்க. எப்போ அந்த ரைனோ கிட்ட மாட்டிக்கூடாது போல இருக்குது. ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல் மேனாக இருக்கான் அவன். சரி கைஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிஸ்டம்லாம் வந்து செக்யூரிட்டி கேமராலாம் ஆஃப் பண்ணணுமா? சரி ஓகே நான் ஆஃப் பண்ணலாம், இல்லைனா நம்ம எங்கே இருக்கோன்றதை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரைனோ நம்மளை அட்டாக் பண்ண வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணலாம். ஆஃப் த கம்ப்யூட்டர். இனிமேல் ஒரு சுவிட்ச் ஒர்க் ஆகக்கூடாதீங்க, ஓகேவா தம்பி? ஆஃப் பண்ணுறா. ஓகே கைஸ் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆஃபீஸோட மேப்பே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, பேஸ் லாக் ரூம் ஏதோ இருக்கான், அங்கே போகணுமா. அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி இங்கே எஸ்கேப் பண்ணணுமா. அதாவது செக்யூரிட்டி நிறைய செக்யூரிட்டிஸ் இருப்பாங்களா, அதையும் தாண்டி போனால் தான் இப்போ இந்த இடத்துக்கு தப்பிக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே தப்பிச்சிடலாம், அவங்களுக்கு சீனே கிடையாது. நம்ம ஈஸியாகவே தப்பிச்சிடலாம், நம்ம தான் ஸ்பைடர்மேன் ஆச்சு, வெண்ட்டுக்குள்ளே போய் தப்பிச்சிடலாம். ஸோ கைஸ் இங்கே டோர் லாக்கில் இருக்கான். ஸோ வெண்ட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெண்ட்டுக்குள்ளே போயிட்டு ஃபின்னுக்காக டோரை திறக்க போகிறோம். ஓகே வெண்ட்டை திறந்து விடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னு வந்து நம்மளுக்கு எதிரியானாலும் இப்போ நல்லவளாக இருக்காங்க பார்த்தீங்களா.
அது வந்து ஃபின் வந்து இப்போ நம்மளுக்கு சப்போர்ட்டாக பண்ணிகிட்ருக்கா. பரவாயில்ல, நம்மளும் பின்னும் ஒன்று சேர்ந்தால் சரி தான். ஓகே, இப்போது ஸ்பைடர்மேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் மேலே தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லலை. இருங்க கீழே போகலாம். வந்துட்டேன். ஐயோ வந்துட்டானுங்களே. செக்யூரிட்டி டோர் இஸ் ஓப்பன். பட் நம்ம வந்து சில டெர்மினலை வந்து ஹேக் பண்ணுமா, அதனால் வந்து இப்போ இவங்களாம் போட்டு தள்ளுன்றானுங்க. ஆடா பாவிகளா, எப்போவுமே நானே போட்டு தள்ளும் இன்விசிபிள். இப்போ என்ன பண்ணுவேன் அடிச்சுட்டு இருங்க. ஸ்டெல்த்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாடா சாவுடா அப்படி மேலே போய்ட்டு அவ்வளோதான். எப்படி சூப்பராக ஸ்டெல்த்து கிங்குடா நான் அப்படி இங்கே போக வேண்டியதான். தம்பி நாங்களாம் ஸ்டெல்த்து கிங்கோட கில்லு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானுங்களே. வாட தம்பி அவ்வளோதான். போடு தக்காளி போடு சாவு செம்மடி கைஸ். என்ன இது எம்மா போடு பஞ்சு அவ்வளோதான். கோயில் என்னடா இன்னும் அப்படியே அந்த பிளாக் வச்சு அந்த பஞ்ச் அப்படியே எனக்கு ரிட்டர்ன் உள்ளான்னு பார்த்தானுங்க. நல்ல தப்புச்சிட்டேன். ஃபினிஷிங் இவனுக்கு போட்டலாம். ஹேவ் மை பினிஷர் தம்பி. சூப்பராக இருந்துச்சா? காட் பிளஸ் யூ மாமே. ஓகே, இப்போ பின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் வந்து லாக் பண்ணுறேன்றாங்க. பண்ணுங்க, நீங்கள் ஏதோ ஓப்பன் பண்ணுங்கள் மேடம், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இங்கே போய்ட்டு ஏதோ ஹெல்ப் பண்ணணுமா? அப்போ தான் ஃபின்னு வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே சரி, ஓகே வாங்க. இங்கே பசில் மாரி ஏதோ பண்ணுறான் ஸ்பைடர்மேன். அதெல்லாம் அவனே பார்த்துப்பா, நம்ம எதோ பண்ண தேவையில்ல. பாருங்க ஃப்ரெண்ட், ஏதோ பண்ணுறான் ஃப்ரெண்ட். ட்ரிகரிங் த ஓவர் ஏதோ சொல்கிறான். ஏதோ ட்ரிகர் பண்ணுறான், அதாவது ஓப்பன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த ராஃப்ட் ஸ்பெஷல் ரிலீஸ் ப்ரோக்ராம் யார் சைமன் பேசுகிறானா? ஓஹோ, டெல் த போலீஸ் கைஸ். இவனே வந்து ரைனோ இது பண்ணிட்டு இவனே வந்து ரைனோ எதுக்கு மாரி ஒரு நாடகம் வர்றாங்க. புரியுதா உங்களுக்கு? இவனை தான் ரைனோ ரிலீஸ் பண்ணி விட்டான். போலீஸ்கிட்ட வந்து ஐயோ ரைனோ வந்துருச்சு. ஆனால் அந்த ரைனோ வந்து இவந்து தாங்க. கேம் ஸ்டார்டிங்கில் கூட ரைனோ வந்துச்சுல, அது எல்லாமே இவந்து தான். ஆனால் வந்து இவன் வந்து அந்த ரைனோ வந்து வேற யாரோ விட்ட மாரி பில்டப் பண்ணிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? வந்துட்டான். என்னது ஏங்க நம்ம மாமனும் இங்கே தாங்க இருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்னா வந்து நீ ஃபின்னை பிடிக்க தானே சொன்னேன், ஆனால் வந்து இப்போ நீ ஏன் வந்து ஸ்பைடர்மேனையே பிடிக்கிற? நீ ஸ்பைடர்மேன் வந்து உயிரோட விட்டுருணும் தானே சொன்னேன் அப்படின்னு வந்து நம்ம மாமா சொல்கிறாரு. அதுக்கு வந்து சைமன் சொல்கிறான் நான் 2 பேரையும் ஒன்றா தான் பிடிச்சேன். ஓ கைஸ், நம்ம மாமா வந்து ஃபின்னை பிடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துருக்கான். ஏன்னா ஃபின்னும் சர்ச்சில் தானே இருந்தா, அதனால் அதுக்கு தான் சொல்லியிருக்கா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ஆனால் மாமா என்ன சொல்லியிருக்காரு, நீ பிடிச்சாலுமே அவங்கள வந்து விட்டுருணும். இப்போ கூட மாமா தான் சொல்கிறாரு, ஸ்பைடர்மேனை விட்டுரு, அவனை எதுவும் பண்ணாத அப்படின்னு வந்து நம்ம மாமா சொல்கிறாரு. அதுக்கு சைமன் என்ன சொல்கிறாருன்னா வந்து இங்கே பாருப்பா, நீ வந்து இது அவன் சும்மா தேவையில்லாத வேலைலாம் பண்ணானா அவனை நான் அட்டாக் பண்ண தான் செய்வேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைமன் சொல்கிறான். ஸோ பவுலர் வந்து சொல்கிறான் உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன், அந்த பையனை விட்டுருன்னு வந்து சொல்ல இவனை வந்து பார்த்தீங்கன்னா இரா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு வந்து ஒர்க்கு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்ல நம்ம ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டான். ஏன்னா நம்ம மாமாவே முதல்ல கூட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேனுக்கு ஒரு வருத்தம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதாங்க சைமன் வந்து இந்த நியூ ஃபார்ம்லேயே இருக்காங்க. இந்த நியூ ஃபார்ம் தான் எனக்கு முக்கியம், அதுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் அப்படின்ட்டு இருக்கான். ஏன்னா அந்த டீலில் வந்து நிறைய காசு கிடைக்குதுல்ல அதனால். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேரும் நிறைய வேலை செஞ்சுருக்கோம், இப்போ நீ என் கூட தான் இருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சைமன் சொல்லிட்டு போகிறாப்புல. சரிப்பா நீ என்ன சொல்லு புரிஞ்சிச்சுப்பா, போங்கப்பா பேசிட்டே இருக்காதீங்கப்பா. ஓகே, ஸோ வி ஹாவ் டு கோ அண்ட் செக் ஆன் ஸ்பைடர்மேன் அப்புறம் ஃபின்னு. ஸோ இந்த 2 பேரையும் பார்க்கணுன்றாங்க. ஓகே சரி, ஓகே இந்த 2 பேரையும் நான் வந்து சில ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குது, நீ குறுக்க வராத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஓகே பாய். ஓகே, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஸ்பைடர்மேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த இதுக்குள்ளே போகிறோம். நம்ம வந்து திரும்ப காதல் ஜோடி ஆகிட்டோம். போன பாட்டில் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்களா ஃபின்னும் நானும் ஒன்று சேர்ந்தோம். பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா? ஓகே வாங்க போகலாம். ஸ்பைடர்மேன் பார்த்து போப்பா தம்பி, பின்னு கூட போப்பா, அது கூட நம்மளுக்கும் சேஃப்டி. பின்னு தான் நம்மளை காப்பாது விஷயத்தில், அது கொஞ்சம் அறிவாளியாகவும் இருக்குது. நம்மளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைப்பா, டெக்னிக்கல் நாலேஜெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. ஓகே கைஸ், இப்போ நான் மிடிக்கா போகணும்னு நினைக்கிறேன். ஓ இங்கே பாருங்கள், ஓஹோ இப்போ என்ன பண்ணுறது? எது த டோர் இஸ் க்ளோஸ். ஓகே, எப்படி திறக்கிறது? ஏதோ பசிலா? இங்கே இருக்க பாருங்க பவரு. இப்போ பாரு பின்ன அண்ணனை பாரு, பற்றி நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுற பாரு. இம்ப்ரெஸ்னால் எப்படி பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன். அப்பா வேறு லெவலில் திறந்து விட்டாச்சு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட்டு அப்படி கீழே குதிக்க வேண்டியதான். ஜம்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ ஏங்க இது கண்டிப்பாக பசிலுங்க, பார்த்தாலே தெரியுது. ஸோ அந்த டோர் வந்து ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா. ஸோ இப்போ இந்த ஷட்டரை வந்து திறக்கணும். இந்த ஷட்டரை திறக்கணும்னா பவர் வேணுன்றாங்க. ஓகே, பசிலுக்கு நான் ரெடி, நீங்கள் ரெடியா ஃப்ரெண்ட்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படிக்கா போயிட்டு ஓகே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து இப்படிக்கா இழுத்து விட்டுடலாம். ஓகேங்களா, சரி இழுத்து விட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நூல் எடுக்கணும். நூல் எடுத்தோமா, அப்படியே நூல் எடுறா. ஓகே, ஸோ அந்த நூலை வந்து இங்கே போட்டு
இங்கே இருக்கிற நூலை எடுத்து அங்கே ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. எங்கன்னா வந்து இங்கே தான் நீங்கள் பார்த்தா இங்கே கனெக்ட் பண்ணோம். அவ்வளோதான், நம்ம முடிச்சாச்சு. சூப்பர். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து கரெக்டாக முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எல்லா நூலும் எல்லாத்தோட கனெக்ட் ஆகிடுச்சா? இருங்க பார்க்கலாம். ஓகே, இதுக்கு பெர்ஃபெக்ட்டுன்ட்டாங்க. இஃப் ஐ ஓவர் சார்ஜ் த இன்ஜின். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்ஜினை வந்து நம்ம வந்து போய் சார்ஜ் பண்ணணுமா? சார்ஜ் போனால் டோர் வந்து ஓப்பன் ஆகிடுமா? ஓகே கைஸ், ரெடியா? ஏன்னா அந்த டோர் க்ளோஸில் இருந்துச்சு, அந்த டோரை திறக்கிறதுக்கு இப்போ நம்ம இந்த இன்ஜினை வந்து சார்ஜ் பண்ணுமா? பண்ணி விட்றலாம். ஓகே, வேணாம் பண்ணிச்சு போடு. எம்மா என்னடா அது வலிக்குது. தூக்கி அதில் போடணுமா? போடு தகையம்மா, வெடிச்சிருச்சுங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம அதுக்குள்ளே போகிறோம். பறந்து போடா. வந்துட்டோங்க. ஓகே, இப்போ ஃபின்னோ வந்துருச்சு. ராக்ஸான் என்னது இந்த இப்போ நம்ம வெளியே போனோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் எனக்கு வேணும், நான் சில மிஷின் பண்ணணும். அதாவது வந்து வெளியே டோர் திறக்கிறதுக்கு சில ஹேக்கிங் பண்ணிட்டுருக்காங்க. பின்னு ஹேக்கிங் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டம்முன்னு ஒரு சத்தம் போட்டல, அதில் வந்து பாடி கார்ட்ஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. யாரா அவன், எவன்டா உள்ளே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பின்னு ஐயோ சீக்கிரம் பண்ணு பின்னு, நிறைய பேர் வராங்க. என்னது எனக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஸோ நீ தான் ஸ்பைடர் மேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏம்மா எந்த நேரத்தில் நீ என்ன பேசுகிற பார்த்தியா? எனக்கு கால் பண்ணி நீ ஏன் சொல்ல நான் தான் ஸ்பைடர் மேன்னு? அது நீ சொல்லியிருக்கணும். அதாவது வந்து பார்த்தோன்னா அதாவது வந்து நீ சொல்லியிருந்தனா அது வேறு மாதிரி ஆயிருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு வந்து ஒரு பிரதர் இல்லாதது ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது. ஆனால் வந்து நீ எனக்கு இருந்த, நீ ஸ்பைடர் மேன் சொல்லியிருந்தா எனக்கு இன்னும் பாதுகாப்பாக இருந்திருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஃபின்னு அப்போ வந்து நம்மளை ஸ்பைடர் மேனாக ஏற்றுக்கிட்டா. அதாவது வந்து அவளுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஃபின்னு நல்லவள் ஆகிட்டியா நீ? பரவாயில்லைங்க. ஓகே, ஃபின் வந்து நல்லவள் ஆகிட்டா. சரி கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்ஸில் உள்ளே என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம இவங்க அடிச்சு போகணும்னு நினைக்கிறேன். வாடா ஐ எம் ஆல்வேஸ் ரெடிடா. என் மேலே கை வைங்க. பின்னு மேலே கை வச்சேன்னு வச்சுக்க, நீ சேத்தடா சேத்த. சேமாடி இது உனக்கு பின்னு மேலாம் கை வச்சா உனக்கு அவ்வளோதான் ரெஸ்பெக்ட். ஓகே பார்த்துட்டானே. ஐயோ பார்த்துட்டானே. இன்விசிபிள் ஆனாலும் கண்டுபிடிப்பானுங்க. ஆனால் வந்து இதுக்கப்புறம் இன்விசிபிள் ஆனாலும் அவங்களுக்கு கண்ணு தெரியுமா கைஸ்? அந்த மாதிரி ஏதோ இயந்திரம் வந்து உருவாக்கி வச்சிருக்கானுங்களா? படுவாய் பசங்க எப்போலாம் உருவாக்குறானு பாருங்களா. ஐயம்மா ஃபைடர் பண்ணுறான். ஐயோ உனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு ரொம்ப ஆடுறானு தம்பி. ஸ்பைடர் மேன்ரா இரா. இப்போ நான் யாரும் கட்டுறேன். போடுறா ஜம்பு. வாடா சாப்பிடா. தேவையான்னு கேட்குறேன். வா நீ வா, ஃபினிஷ் வாங்க. அவ்வளோதான். ஸோ காலி வாங்கடா. டே ஃபைடர் மேன்ரா, ரெஸ்பெக்ட் கொடுங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஆட்ரா. ஐயோம்மா கைஸ், இன்விசிபிள் ஆனாலும் ஐயோ இந்த நெருப்பு வந்தாலே ஹெல்த்து ரொம்ப குறையுதுங்க. எப்போ அந்த நெருப்பில் மட்டும் மாட்டவே கூடாது. இருங்கடா, அண்ணன் பறந்து அடிக்கிறா. அப்போ தான் இந்த ஊருக்குள்ளே ஃபைடர் மேன் நம்புவாங்க. இவங்க ஒருத்தன் சிக்கிட்டான், அடிமை சிக்கிட்டான். அவ்வளோதான், போடு பறந்தடி. அவ்வளோதான். சரி, இவனுக்கு போய் ஃபினிஷ் ரேஸ் பண்ணிட்டேனே. அவ்வளோ பெரிய ஆளே கிடையாதுங்க, வேறு யாருக்காவது யூஸ் பண்ணியிருக்கான். போட்டு இந்த பாட்ஸை போட்டு விடு. அடிக்கடா, அவனை அடிக்கடா. என்ன அடிக்காது, என்ன பாட்ஸ் இருக்குல்ல, அதை போய் அடிக்கடா. சாவேண்டா. சாவே மாட்டுறான், எரிச்சலாக வருதுங்க. சாகவே மாட்டுறானுங்க ஃப்ரெண்ட். ஏங்க இவங்ககிட்டலாம் வந்து பவர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஷீல்டு வச்சு நம்மகிட்டே தள்ளி விட்ருவோம் அந்த பவரை. ஷீல்டு வச்சு ஏறாவண்ணே போடு பஞ்சை. ஓகே, கரெக்டாக ஒரு பஞ்சு. எப்போ நல்ல நெருப்பில் ஜஸ்ட்டில் மாட்டினாங்க. ஃபுல்லாக மாட்டியிருந்தாலும் நல்லா எரிஞ்சிருப்பேன். எறா அந்த ஷீல்டை மட்டும் கைஸ், இந்த ஷீல்டை பார்த்தா எரிச்சலாக வருது கைஸ். எனக்கு அதை வச்சு அடிக்கவே விட மாட்டுறானுங்க, அப்படியே பிளாக் பண்ணிக்கிறானுங்க. ஷீல்டு எறா அப்போ எத்தனை போடு. அவன் மேலே போடு. கோயில ஷீல்டை வச்சிருக்கேன். நம்மளும் ஷீல்டு போட்டு தள்ளு. கோயில ஷீல்டு எத்தனை வந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு முறை கொன்றும் ஒன்று கைஸ். இன்னும் 2 ஷீல்டு இருக்கானுங்க. ஓகே வாங்க பார்த்துக்கலாம். டேய் குட்றா அந்த ஷீல்டை போடு தகை. சாப்பிடா. அப்பா நல்ல வேலை ஷீல்டை இவனுக்கு மேலே போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஷீல்டு இருக்கான். டேய் ஷீல்டு, டேய் தம்பி, உங்களை பார்த்தா எனக்கு கோபமாக வருதுடா. போடு. சாவு. தேவையா இல்லை தேவையான்னு கேட்குறேன். டேய் ஷீல்டு, இந்த ஷீல்டு எப்படிங்க செத்தாவன்? ஷாக் அடிச்சு செத்துட்டாங்க, எப்படின்னு தெரிலங்க. ஓகே செத்தா சரிதான் கைஸ். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா சரியான தர்மடி வாங்கிட்டு இருக்கானுங்க. வாடா மேலே போடா. பின்னு நீ இன்னும் டோரை திறக்கல. இங்கே ஒருத்தவங்களை அடி வாங்கிட்டு இருக்கான். டோரை சீக்கிரம் திறந்து காப்பாற்றுவோன்ற எண்ணமே கிடையாது போல இந்த பின்னுக்கு. போடுறா. சாவ் சரியான அடி, தர்ம அடி. ஐயோம்மா அடிக்கிறானே. ஓகே சம்மண்டி வாங்கியாச்சு. ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நெருப்பு பற்றிக்கிட்டு எரியுது. வாடா இவன் தானே லாஸ்ட்டு. ஓகே பின்னு என்ன சொல்லுதுன்னா திறந்துருச்சான். பார்த்தீங்களா கைஸ், கரெக்டாக எல்லாரையும் அடித்து முடிச்சோடனே பின்னு சொல்லுது, டோரை திறந்துட்டேன் உள்ளவா அப்படின்னு. அடிய பின்னு உனக்கெல்லாம் மனசாச்சு இருக்கா? இவ்வளோ தூரம் அடி வாங்கிட்டு சீக்கிரம் திறந்துருக்கலாம்ல. சரி ஓகே விடுங்க. இப்போ நம்ம வந்து அதர் சைட் ஆஃப் த டோர் போகணுமா? ஏன்னா பின் அங்கே வெயிட் பண்ணிருக்கான். சரி அதர் சைட் ஆஃப் டோர் இருக்கட்டும், அது எங்கே இருக்குன்னு சொல்லவே இல்லையே. எங்கே இருக்குது? எங்கடா? எங்கே? மேலே இருக்குங்க. இங்கே போகணுமா?
பஜாக் வந்தாச்சு கைஸ், டோர் திறந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நான் வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. நம்ம வந்து எதுக்கோ ப்ரூஃப் கேட்டோம். ஸோ அதுக்கு வந்து பின்னு சொல்கிறாங்க நான் சில விஷயம் உனக்கு ப்ரூவ் பண்ண அவசியம் கிடையாதுன்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து எக்ஸிட் டோர் இருக்குது. இதுதான் வந்து சைமனோட லேபாங்க. ஓஹோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபை ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தானா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரிக்கு வந்து அதாவது வந்து இவன் இருக்கா பார்த்தீங்களா, ஃபின்னோட தம்பியும் அண்ணன் தான் ரிக்கு. ஸோ அவன் வந்து இந்த லேப் பற்றி இவகிட்ட நிறைய சொல்லியிருக்கானா. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் நியூ ஃப்ரமோட ப்ராஜெக்டோட டேட்டாலாம் இந்த லேப்டாப்பில் தான் இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கு அந்த சைமனோட நேம் வந்து எல்லாத்துலேயும் இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவனோ வரான், யார் அது? ரைனோ. ஆடா பாவி, டே தம்பி இவன் கூட சண்டை போட முடியாது ஃபைட்டர்மேன். இவன் கூட சண்டை போனோன்னா தாரு ஹல்க்கு அப்புறம் வந்து தானோஸெல்லாம் கூட்டு வாடா, அப்போ தானே சண்டை போட முடியும். ஓகே, ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், கொள்ள வெறியோட ரைனோ வந்திருக்கான். டே ரைனோ, டே ஐ வில் ஃபினிஷ் யூ அப்படின்றான். ஆமாம் பின்னு, ஐயோ பின்னு நான் கைஸ் எனக்கு பின்னு மேலே சந்தேகிச்சு எனக்கு துரோகம் பண்ணிட்டு வரலான்ட்டு இப்போ நம்புறேன்டா. பின்னு ஐ பிலீவ் யூ, என் உயிரை காப்பாற்றினா பார்த்தியா, செம்மடா போடுறா. சிங்கப்பெண்ணே ஆணிலமே பின்னை வணங்குமே, நன்றி கடன் தீர்ப்பேன் என்றால் பின்னுக்கே ஒலிக்குமே, ஒரு முறை தலைகுனி உன் ரத்தம் சிந்தும் வேர்வை எல்லாம் ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு, உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நெல்லை. ஓகே ஃப்ரெண்ட், ஸோ பின்னு பாருங்கள் கத்தி வந்து சுற்றுது, வால் தூக்கி நின்னாம் பாரு, வந்து சண்டை போட எவனும் இல்லை அப்படின்ட்டு. அம்மா டே ரைனா ரொம்ப தான் அடிக்கிறேன் நீ எங்க ரொம்ப அடிக்கிறாங்க அவனை ட்ரிக்ஸு பண்ணி தான் அடிக்கணும். அவனை எப்படின்னா இருங்க சொல்கிறேன். அதை தூக்கி போகிறான் மரம் ஆட்டோ மாட்டு பயலே. எம்மா என்ன இது, இவனை அடிக்கவே முடியல. இருறா உன்னை எப்படி அடிக்கணும்னு சொல்கிறா. எம்மாடி மாடு மாதிரி அடிக்கிறானே, ஏன் தூக்கி போகிறான். அப்போ ஜிஸ்ட்டு டே அம்மா அப்பா நல்லா குஞ்சிட்டேன்டா சாமியா. இவன் என்ன பண்ணுறது, இவனை எப்படிங்க அடிக்கிறது? நானும் மகரம் எப்படி பண்ணாலும் இவனை அடிக்க முடியல. குனிஞ்சாலும் ஓடி வரான், அடித்தாலும் ஓடி வரான். இவனை எப்படி தான் நாக் அவுட் பண்ணுறது? யாராவது எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். ஓகே அம்மா என்னங்க செவுத்தில் முட்டினாலும் சாக மாட்டான், என்னங்க பண்ணுறது? வாட் ஐ டூ? கைஸ் நம்ம இன்விசிபிள் ஆனாலும் கண்டுபிடிச்சிருவோம் பார்த்தீங்களா. இந்த ரைனோ அவங்ககிட்ட அந்த பவர் இருக்குங்க. அப்பா குஞ்சிட்டேன்டா சாமி. டே தம்பி உன்னை எப்படி கொள்ளணும் கொஞ்சம் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயா, எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ப்பா. உன்னை கொள்றதே ஒரு சிரமமாக இருக்குப்பா, ப்ளீஸுப்பா. தூக்கி போகிறான்டா. அப்பா டாய் உன்னை அடிக்க முடியாதுன்னு ஆணவத்தில் ஆடாதரா, உன்னை அடித்து காட்டுறடா. அம்மா சொல்ல மட்டும் தான் முடியுது, அடிக்க முடியுது. அட்ராடா என் தம்பி அடியெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அம்மா டேய் என்ன பண்ண நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. வரும்போது குதிக்கணுங்க. ஆடா பாய்களா, இதை முன்னாடி சொல்லியிருக்க கூடாதாடா. ஓகே ஃப்ரெண்ட், ஒன்றும் மேட்டர் கிடையாது. இனிமேல் உன்னை பார்த்துக்கலாம். டே ரைனா உன் சாப்டர் க்ளோஸ், உன் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிட்டேன், உன் வீக்னஸ் எல்லாமே தெரியுது. என்னது ஐயப்பா ஆச்சு தள்ளி விட்டானே. ஓகே ஓடி வரான், இல்லை ஓடி வரல தூக்கி போடுறான், ஏதோ தூக்கி போடுறான். அம்மா ஓகே ஓடி வா தம்பி, நீ ஓடி வாப்பா, நீ ஓடி வா, அண்ணன் உன்னை பார்த்துக்கிறேன்னு ஓடி வா. எங்கடாவன் எங்கே ஒன்றா இங்கே தானே இருந்தான் பையன் போல். இன்விசிபிள் ஆகும், இன்விசிபிள் ஆனாலும் கண்டுபிடிக்க போகிறான்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு பில்டப்புக்கு இன்விசிபிள் ஆகுமேன்னு சொல்கிறேன். எங்கடாவன் இங்கே இருக்கான் பார்த்துறேன். சாவுங்கடா திருட்டு பசங்களா. ஐயோ பின்னு பாருங்க, முடிஞ்சாலும் அட்டாக் பண்ணுதுங்கப்பா. அவங்க பின்னு நடுவுலேருந்து வால் தூக்கி நின்னாம் பாரு, வந்து சண்டை போட எவனும் இல்லை அப்படின்னு நிற்குது. டே ரைனோ ஆடாப்பா இவன் கைஸ், நான் ரைனோ அடிக்கணும்னு பார்த்தா எனக்கு இந்த இவனுக்கு மேலே லாக் ஆகிடுதுங்க எல்லாமே. பாருங்கள் ஹெல்த்துலாம் போகுது. நான் ரைனோ அடிக்கணும் தான் ட்ரை பண்ணுறேன், குறுக்க வந்துடுறானுங்க. டே ஓடி வாடா போடு பவர். டே ஓடி வாடா. அட்ரா மாட்டினாண்டா மானஸ்டா, வாயிலே போடு செத்துட்டான், அவ்வளோதான். அம்மா திரும்ப தள்ளி விட்டானே. அடி அட்ரா சாவடா. அப்பா பறந்து போ. ஓடி வா. என்னடா ஓடி மட்டும் வர மாட்டாங்க. பரவாயில்ல, அவனை அப்படியே அடிப்பு வருங்க. எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஓடி வர மாட்டானோ, அப்படி தாங்க நினைக்கிறேன். நானும் மகரம் ஓடியே வர மாட்டான். சாவு. ஓகே செத்துறான். ஓடி வரானா இல்லை? என்னாச்சு? செத்துட்டானோ? என்னாச்சு அவனுக்கு? அடி அவளே செத்துட்டாங்க. எப்பா அடி
ஏங்க செத்துட்டாங்க. பின்ன நீ சொன்ன மாதிரி உனக்கு அடிச்சு போட்டேன். இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஃபின், நான் சொல்கிறது கேள்வி, இவனை கொல்லாத. ஏன்னா வந்து அவன் யார் என்னன்னு கூட தெரியாது, இவனை கொள்வது கரெக்டாக தான் பார்க்க கூட தெரியாது. நான் உள்ளே போயிட்டு வரேன், அவனை கொன்னுடாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம உள்ளே போய் இந்த மிஷினில் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா, நம்ம வெளியே மட்டும் போகலாம். இவனை கொன்னா இந்த ஃபேக்ட்ரி அழிஞ்சிரும், அதை நம்ம பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். பட் ஃபின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரைனை சொல்கிறான், உனக்கு தெரியுமா? ஏய் ரைன் என்ன தெரியுமா சொல்கிறான், உனக்கு தெரியுமா உன்னோட தம்பி செத்து போயிட்டான், சைமன் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு வந்து ரைனை சொல்கிறான். அதுக்கு வந்து ஃபின் சொல்கிறான், ஏய் வளராத, அது மட்டும் இல்லை என்கிட்ட இன்னொன்று சொன்னான், அது காரணமே நீ தான்னு சொன்னான், உன்னால தான் உன் தம்பி செத்து போனான். ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிருக்கோம் கைஸ், முக்கியமான ஃபைல்ஸை டவுன் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்னை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டு இருக்கான், வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் ஃபின் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் இருங்க. இந்த கதை விட்றா, ஃபின்னு கதைக்கு வாடா. அதுக்கப்புறம் வந்து நீ அவன் சாவுறத உன் கண்ணால் பார்த்தவ தானே, வெக்கமா இல்லை, உன்னால் காப்பாற்ற முடியாமல் கூடமா, உன்னால் காப்பாற்ற கூட முடியல உன் சொந்த தம்பியை, உன் பிரதரை அப்படின்னு சொன்னோடனே பின்னு கோவம் வருது. பின்னே அதை பண்ணாத, வேணாம், ஐயோ பின்னு தப்பு பண்ணுற, ஐயோ தப்பு பண்ணிட்டாங்க. ஐயோ ஏங்க முட்டாள் மாதிரி பண்ணா, சே என்னங்க இவன் அப்பப்போ கிறுக்கிடுறா. ஸோ பண்ணாதான் ஸ்பைடர்மேன் அவ்வளோ தூரம் சொல்கிறான், இல்லை இதை ஃபேக்ட்ரிக்கு ஆபத்தாயிடும், அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அது மீறி ஃபின்னு வந்து பண்ணிட்டா. அடுத்தது ஃபின் வந்து எமோஷனலாக இதுவாயிட்டா போல. ஆடா ஐயோ என்ன ஏண்டி அடிக்கிற, அடி என்ன ஏண்டி அடிக்கிற, அடி பாவி. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து பின்னுக்கிட்ட ஏண்டி என்ன அடிக்கிறேன்னு கேட்குறோம். அதுக்கப்புறம் வந்து நீ பிரிட்ஜிலே ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்னு. அடி பாவி, ஏய் நம்மளாம் ஏம்மா 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 என்ன அடி என் பின்ன ரியாக்டர் என் கிட்ட இன்னொரு வாட்டி நீ வந்த, நீ செத்த, உனக்கு நான் உயிர் பிச்சை போடுறேன், போடா இங்கேருந்து. பின்ன இன்னும் நீ மாறி பேசுகிற, நம்மள ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஃபேமிலியா, என் குடும்பமே செத்து போச்சு அப்படின்னு பின்னு போது. செத்து போச்சா, சரி செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ போ. ஒரு நிஜ வாழ்க்கையில் தான் லவ் செட் ஆகலன்னு பார்த்தா கேம்லி செட் ஆக மாட்டேங்குது. என்ன வாழ்க்கைடா அது, லவ் பண்ணவே கூடாதுன்ற ஒரு செட்டப்லேயே நம்ம வாழ்கிறோம். டச்சா கேம்லேயாவது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தே சந்தோஷப்பட்டேன், அதுவும் போச்சா. ஸோ கைஸ் பின்ன நம்ம அடி நடிச்சிச்சு. இவன் நம்ம அம்மா வந்து பார்க்குறாங்க, என்ன இது அப்படின்னு பார்க்குறாங்க. நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம தான் ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு, ஏன்னா நம்ம வேறு வழியில் ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம அம்மா வந்து சந்தோஷம் தான் படுறாங்க, ஏன்னா நம்ம அப்பாவும் ஒரு போராளி, நம்ம அப்பா மாதிரி நீ ஒரு போராளியாக இருக்கியே, நீ எனக்கு ஒன்று பற்றி ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த யூஸ் பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு நம்ம அம்மா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து நம்ம அம்மா ஸ்பைடர்மேன் தெரிஞ்சால் கோவப்படுவாங்கன்னு நினச்சோம், பட் அப்படிலாம் கிடையாது. நம்ம சொல்கிறோம் பின்னு கெட்டவ, பின்னு இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறா, இப்படி பண்ணுறா அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கு நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ நீ தான் ஃபின்னை இவ்வளோ அவளை சிட்டி ஃபுல்லாக இது துரத்தி இருக்கியா அப்படின்னு வந்து நம்ம அம்மா கேட்குறாங்க. ஸ்பைடர்மேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சரி சாப்பிடு அப்படின்றாங்க நம்ம அம்மா. அதுக்கப்புறம் வந்து ஐ கேன்ட் பிலீவ் இட், ஓகே ஒய் டிடன்ட் யூ டெல் மீ அபவுட் திஸ், எதுக்கு எனக்கு என்கிட்ட இதை பற்றிலாம் சொல்லவே இல்லை அப்படின்றாங்க. அப்புறம் வந்து நான் வந்து ஸ்பைடர்மேன் கெட்டவன் நினச்சிட்டு இருந்தேன், பட் நீ தான் ஸ்பைடர்மேன் எனக்கு தெரியாது, நீ தான் நல்லதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு வந்து நம்ம அம்மா கேட்குறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் நீ எதுக்கோ ஒரி பண்ணிக்காதம்மா அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்பைடர்மேன் போயிட்டான், அதனால் அவன் போனது வந்து இங்கே நடக்க வேண்டிய விஷயம் எல்லாமே ஒஸ்ட்டாக மாறிட்டே போகுது, அவன் போயிட்டனால இப்போ நான் தான் வந்து இந்த சிட்டியை பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நம்ம அம்மா சொல்கிறாங்க, மைல்ஸ் நீ எதுக்கும் கவலைப்படாத கண்ணு, நீ ஸ்பைடர்மேனாக இருந்தாலும் நான் உன்னை ஹேட்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து இப்போயுமே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நீ இருக்கிறனால தான் எனக்கு தைரியமாக இருக்குது அப்படின்னு நம்ம அம்மா சொல்கிறாங்க ஃப்ரெண்ட். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து இவ்வளோ தைரியமாக இருக்கிறனால நிறைய மக்கள் வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்றதே நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சரி கைஸ், இப்போ நம்ம அப்படியே கட்டி பிடிக்கிறோம், அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஹூ இஸ் திஸ் காய், கேன்கே நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, வாடா மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட்றாப்புல. ஓகே, இப்போ கேன்கே என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். சீக்கிரமானு கூப்பிட்றான். சரி மம்மி நான் போயிட்டு வரேன், நம்ம கேன்கே வேறு கூப்பிட்றான். நம்ம அம்மா சொல்கிறாங்க உன்னை பார்க்க ஃபாதரை பார்க்குற மாதிரியே இருக்குது, நீ சேஃபாக இரு கண்ணு அப்படின்னு வந்து நம்ம அம்மா வந்து நம்மளை சொல்லிட்டு போகிறாங்க. ஓகே நைஸ். ஸோ பட் இப்போ இதில் மெயினாக அந்த பிட்ரேல் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாமா வந்து நம்மளே பிட்ரே பண்ணி விட்ருவார், அதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குண்டு பைப்பில் எப்படி கோத்து விடுது பாரு, ஏதோ பண்ணுது, என்னன்னா வந்து ஹேய் அப்படின்னு கூப்பிட்றான். நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னல உங்கள் அம்மா வந்து ஏதோ சொல்கிறான், ஐ வாண்ட் டு சே என்ன சொல்ல வந்த தேங்க்ஸ் ஃபார், ஓகே எனக்கு எப்போவுமே கூட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து நம்ம இவனை பார்த்து சொல்கிறோம்.
நீ எப்போவுமே இருக்கிறனால தான் என்னாலையும் ஒர்க் பண்ண முடியுது. அப்புறம் நியூ ஃபார்ம்லாம் எங்கெங்கே இருக்குன்றது கரெக்டாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து ஸ்பைடர்மேன் சொன்னேனே. எல்லாம் கரெக்டாக தான்டா இருக்குன்னு அந்த குண்டு பையன் சொல்ல நம்ம வந்து சரி நான் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வரேன், ஸ்பைடர்மேன் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். சரி கைஸ், இதை நம்ம வந்து இந்த பாட்டை முடிச்சிக்கலாம். அடுத்த பாட்டு வேணும்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த பாட்டு விரைவில் வரும். பாய் ஃப்ரம் மிடிஜி. பாய் கைஸ். பாய் பாய் பாய். நாளைக்கு ஒரு சூப்பரான மாசான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ். பாய்.